ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மாஞ்சோலை குத்தகை நிலம் தமிழக வனத்துறையிடம் பிபிடிசிஎல் நிறுவனத்தால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். இந்த விவகாரத்தோட முழு பின்னணி என்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடியது மாஞ்சோலை. இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேயிலை தோட்டமாக விளங்கி வருகிறது. இந்த பகுதியில பல்வேறு வனவிலங்குகளும் இருந்து வருகிறது. அதாவது யானைகள், சிறுத்தைகள், கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளும் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வலியுறுத்தி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் நேரடி கண்காணிப்புல இந்த அடர்வன பகுதிகளை முழுவதும் கொண்டு வர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அந்த சூழல்ல தற்போது அந்த மாஞ்சோலை வனப்பகுதி முழுவதுமே அடர்பகுதி முழுவதுமே தற்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த பகுதியில தேயிலை தோட்டத்தை நிறுத்திய நிலையில பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருந்த சூழல்ல தற்போது இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டமும் முழுவதுமே அந்த கட்டுப்பாட்டின் கீழ், அதாவது வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தின் தொடர்ந்து இந்த உத்தரவானது வனத்துறை மூலம் பிறப்பிக்கப்பட்டு இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்ததாகவும் வனத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 99 ஆண்டுகள் குத்தகைக்கு இந்த நிலம் எடுக்கப்பட்ட சூழல்ல தற்போது அந்த வனப்பகுதி கட்டுப்பாட்டின் கீழ அந்த மாஞ்சோலை நிறுவனத்தின் முழு பகுதியும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான அந்த நகலும் அந்த பகுதியில ஒட்டப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.